அதாவது அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், அந்த மதிய உணவு சத்துணவு திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், அங்கன்வாடியோ சத்துணவு திட்டத்தையோ கிட்டத்தட்ட 95% பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுடைய பணியை நிரந்தரமாக வைங்க, எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்க, எங்களை டெம்பரரியாக எடுத்துருக்கிறீங்கன்றாங்க. அவங்களுக்கு பென்ஷன், அவங்க வேலை முடிச்சு கவர்மெண்ட் வேலை, அதுவே டெம்பரரி. அதுக்கு பென்ஷன் எவ்வளோ தரமா தராங்க? 2000 ரூபாய். 2000 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? மாதம் 2000 ரூபாய் பென்ஷனும். அவங்க சொல்கிறாங்க 15 வருஷம் 40 வருஷம் வேலை செய்யும், எங்களுடைய பேசிக் பே 7000 15,000 அவ்வளோதான். நான் 30 வருஷமாக வேலை செய்வங்களுக்கு 15,000, 15 வருஷமாக வேலை செய்வங்களுக்கு 7,000 தான். அதில் பென்ஷன் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. 6,500 ரூபாய் கேட்குறாங்க. என்ன அவ்வளோதான் கேட்குறாங்க. ஒரு மாத்திரை மருந்து செலவுக்கு கேட்குறாங்க. 6,000 ரூபாய் இருந்தால் தானே சுகர், வயசானது தானே அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு சுகர் இருக்கோ, பிபி இருக்கோ, ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஏதோ ஒரு வேலை. மாதம் 6,000 ரூபாய் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை. இவ்வளோ பெரிய போராட்டத்தை பெண்கள் செய்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய பெண்கள் பாவமாக இருக்குது. ஒரு தெருவில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா காசு கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோன்ட்டு, ஆனால் செய்யலை. இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம்.